வணக்கம். நான் உங்கள் செந்தில் மாசாணி பேசுகிறேன். மகாசக்தி மாசாணி அம்மன் அருளாலும் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கருணையினாலும் காளி குமராயம்மாள் கருணையினாலும் பேசுகிறேன். இன்னைக்கு மகா சனிப்பெயர்ச்சி யாகம். எப்பயுமே சனிப்பெயர்ச்சிக்கு கோயிலில் யாகம் பண்ணது கிடையாது. இந்த வருஷம்தான் மாசாணி அம்மன் உத்தரவுப்படி எல்லாரும் என்னைய நம்பி வர்றாங்க. அவங்க நம்புகிற மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தை நீ பண்ணிருன்னு சொல்லுச்சு. இதுக்கு நான் சொல்லணும்னா நிறைய விளக்கம் சொல்லலாம். 3 நாளும் படுத்த படுக்கையாக எந்திரிக்கவே விடலை. இந்த யாகத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாசாணி அம்மன் கருணையாக இருந்தால் கூட சில கஷ்ட நஷ்டத்தை நம்ம படணுன்ற விதினால் படணுன்றதுனால இன்னைக்கு இந்த யாகம் நடத்துகிற வரைக்கும் என்னால் உட்கார முடியலை. ஆனால் மகாசக்தி மாசாணி அம்மன் அருளால் உட்காந்து இந்த யாகத்தை பண்ணியாச்சு. அதுக்காண்டி முழுக்க முழுக்க சனி பெயர்ச்சி சனி பகவானோட ஆதிக்கம்ன்றதை நம்ம நினச்சி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை நல்லா புரிஞ்சு கேட்டுக்கிங்க. அதாவது சிவனும் அம்பாலும் உட்காந்துருக்காங்க. உக்காந்துருக்கிறப்ப அவங்கள சுற்றி ஜனகாதி முனிவர்களும் கூடவே உக்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, உங்களவே நம்பி இங்கே உக்காந்துருக்கிறவங்களுக்கு நான் ஒரு கூடாரம் அமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா சொல்லுது. சொல்கிறப்ப அவர் சிவபெருமான் சொல்கிறாரு, அவசரப்படாத, நான் சொன்னதுக்கப்புறம் செய்யின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த கூடாரத்தை அந்த ஜனகாதி முனிவர்களுக்கு இந்த அம்பாள் அமைச்சு கொடுத்துட்றா. அப்போ சிவபெருமான் பார்த்துட்டு சங்கடப்படுறாரு. ஏன் அவசரப்பட்டு நீ இந்த கூடாரத்தை அமைச்சன்னு எதுக்குன்னு கேட்குறப்ப, இந்த நிமிஷத்தில் இந்த கூடாரம் அமைச்சிருக்க, அது சனி பகவான் கையிலால் அழிய போகுது, அதுக்குத்தே நான் வேணாம்னு சொன்னேன்னு சொல்லவும், அப்படி ஒரு சனி பகவான் கையில் அழிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நானே அழிச்சிறேன்னு சொல்லி சூலாயுதத்தை எடுக்குது. எடுக்கிறப்ப ஒரு நிமிஷம் பொறுன்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அவருக்கு தெரியாத உலகத்தில் எந்த விஷயமும் கிடையாது. இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் அவரும் கட்டுப்பட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அந்த பொறுப்பு படி நடக்கணுன்றதுக்காண்டி அவர் யோசனை பண்ணிட்டு நான் சனி பகவான்கிட்ட கேட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்குறப்ப, உடுக்க சத்தம் கேட்டுச்சுன்னா நீ அந்த இருக்கிற கூடாரத்தெல்லாம் அழிச்சுக்க, அவனோட உத்தரவு நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் சிரிச்சுக்கிட்டே சிவபெருமான் போகிறாரு சனி பகவான்கிட்ட. சனி பகவான்கிட்ட போய் கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, படைக்கப்பட்ட உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுப்பை என்கிட்ட கொடுத்தது வாசி, நீங்கள் கேட்டு வந்ததுக்காண்டி நான் ஒரு நிபந்தனை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்றாரு. அப்படி கேட்குறப்ப நான் அதை அழிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஏன் முன்னாடி ருத்ரதாண்டவம் ஆடணுன்றத அவர் சனி பகவான் சொல்கிறாரு. ருத்ரதாண்டவம் ஆடணும்னா உடுக்கடிச்சாத்தே ஆட முடியும்ன்றது விதி. அந்த உடுக்கடிச்சு ருத்ரதாண்டவம் ஆடுனதுக்குள்ள இங்கே அம்பாள் அழிக்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கூடாரத்தை பூரா அழிச்சிட்டாங்க. இதையே இவ்வளவு கருத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, அழிக்கணுன்ற விதி இருந்தால் அழிஞ்சுதே ஆகும், கொடுக்கணுன்ற விதி இருந்தால் கொடுத்துட்டே ஆவாங்க. ஆனால் நம்ம கும்பிடுற குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ சிவபெருமானோ இருக்கிறப்ப எல்லா விஷயத்தையுமே அவங்க நல்லது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தாமரை பூ இந்த நவக்கிரகத்துக்கு பிரியமாக வைக்கிறோன்னா, சிவபெருமான் சனி பகவானுக்காவண்டி பயந்து 90 நாள் ஒளிஞ்ச இடம் இந்த தாமரைப்பூவோட தண்டில் ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே 90 நாள் இருந்திருக்காரு. அதுக்குத்தான் தாமரை பூவுலே பூன்னு வரவாங்கினது. இந்த பூவை எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு இந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிங்க, எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதுக்காண்டி செய்கிற தொழிலை நம்ம செய்யாமல் இருந்துட்டு சனி பெயர்ச்சி ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கு மேலே நம்மளை ஆள்ற மகாசக்தி மாசாணி அம்மன் துணை இருக்கு. உலகத்தாள்ற சிவபெருமானோட துணையோடு இருந்து எல்லா விஷயமும் நடக்கும். 3 நாள் முடியாமல் இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா இதுவும் அந்த அம்பாலோட கருணையை நினச்சி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.